வணக்கம் நண்பர்களே. நேற்று நடந்த தாவேக தமிழக வெற்றி கழகம் அதனுடைய மாநாட்டில் நடிகர் விஜய் அவருடைய பேச்சில் ஒரு வார்த்தை சொன்னார். மதுரை என்றவுடன் எனக்கு நினைவில் வருவது அண்ணன் விஜயகாந்த் என்று அவரோட பேச்சில் ஒரு பகுதியில் சொல்கிறார். நிறைய விஷயங்களை சொல்லிட்டு மதுரையில் அது ஞாபகம் வருது, இது ஞாபகம் வருதுன்னு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இடையில சொன்னார், அண்ணன் விஜயகாந்தும் என் ஞாபகத்துக்கு வருகிறார், அவர் எனக்கு அண்ணன் அப்படின்லாம் அவர் இதில் சொன்னார். இன்றைக்கி ஒரு விழாவில், அதாவது கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற திரைப்படம் ரீரிலீஸ் டிஜிட்டலில் எடுத்து அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அந்த விழாவில் பேசின விஜயகாந்துடைய மகன் சண்முக பாண்டியன் ஒரு விஷயம் சொல்கிறார். நேற்று மதுரையில் விஜய் விஜயகாந்த் அண்ணன் எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்கிறாரே, இதுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு. ஏன்னா முதல்ல விஜய் ஏன் அப்படி சொன்னாருங்கிறதுக்கான ஒரு பெரிய ஆழமான விஷயம் என்ன இருக்குன்னா, அவர் ஒரு தந்திரமாக ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார். அப்படின்னா தேமுதிகவை மறைமுகமாக கூட்டணிக்கு அழைப்பது, அல்லது தேமுதிக விஜயகாந்த் ரசிகர்களை தன் பக்கம் இழுப்பது என்பது போன்ற உள்மறைவு விஷயங்களை வைத்து கொண்டு தான் விஜயகாந்த் எனது அண்ணன் என்று கூறினார். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். தேமுதிக எப்படினாலும் தேர்தல் கூட்டணி அப்படின்னு பேச ஆரம்பிக்கும் போது என்னை சேர்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் நடிகர் விஜய் அவருடைய பேச்சில் இடையில விஜயகாந்தை குறிப்பிட்டாருங்கிறது எல்லாத்துக்கும் புரியும். இதை ஒரு பையன்ட்டே கேட்குறாங்க. இப்போ இன்றைக்கி விழாவில் அவர் சொன்னார், அவர் கூறிய வார்த்தை என்ன தெரியுமா? விஜயகாந்த் மக்களின் சொத்து. இந்த ஒரு வார்த்தை போதும். அதாவது நீங்கள் இதுக்கு தனிப்பட்ட உரிமை கொண்டாடாதீர்கள், இதான் மறைமுக அர்த்தம். விஜய்க்கு கொடுத்த பதிலடி இதுதான். உடனே இல்லை அவர் அண்ணன் சொன்னார், அதுக்காக கட்சியில் இருக்க தொண்டர்கள்லாம் கூப்பிட்டாரா, நீங்கள் ஏன் பற்ற வைக்கிறீங்க அப்படின்னு என்ன கேட்கலாம். ஐயா, அவர் நேற்று நடந்து கொண்டது எல்லாமே அரசியல் தான். யார்? நடிகர் விஜய். அவர் இன்னும் அரசியல் தாவேக தலைவர்லாம் அவங்க கொண்டாடிட்டு போட்டோம். நான் அது வெறுப்புணர்ச்சியில் சொல்லலை. அவர் இன்னும் அரசியல் தலைவர், அரசியல் குழந்தை என்று வேண்டுமானால் சொல்லலாம். அரசியல் தலைவர் என்று சொல்ல முடியாது. குழந்தை. யாரை எதிர்க்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், ஒரு தீர்மானமே வாசிக்காத ஒரு மாநாடை நடத்தி ஒரு கேலி கூத்தான மாநாடு நடத்தவர் எப்படி ஒரு அரசியல் தலைவர் என்று ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆக இன்றைக்கு நடிகர் விஜய் கிடைத்திருக்கிற பதில், விஜயகாந்தை உரிமை கொண்டாடாதீர்கள், மறைமுகமாக அவர் மகன் சொல்லியிருக்கிறார். புரிந்து கொள்வாரா விஜய்? தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என் பதிவில் சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.